கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் நல்லறம் அறக்கட்டளை மற்றும் அகில பாரத முருக பக்தர்கள் சேவா அறக்கட்டளை இணைந்து கந்த சஷ்டி கவசம் தொடர் பாராயணம் நிகழ்ச்சி நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் வழிகாட்டுதலின்படி அறங்காவலர் கிருத்திகா தலைமையில் நடைபெற்றது. தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பம் மேன்மை பெறவும் குழந்தை பாக்கியம் பெறவும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முருகன் கோவில்களிலும் சஷ்டி பாராயணம் நடைபெறும் என்றும் இதுபோன்று தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்றும் நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நல்லறம் அறக்கட்டளையைச் சேர்ந்த ரோட்டரி மணிகண்டன் மற்றும் நல்லறம் தன்னார்வலர்கள், அகில பாரத முருக பக்தர்கள், சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள், பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அகில பாரத முருக பக்தர்கள் சேவா அறக்கட்டளையும் இணைந்து நல்லறம் அறக்கட்டளை தலைவர் திரு அன்பரசன் அவர்களின் வேண்டுதலின்படி இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இது கந்த சஷ்டி தொடர் பாராயணம். இவங்க எல்லாருமே முருக டிவோட்டிஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 100க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இது உலக நன்மைக்காகவும் கோவை மக்களின் நன்மைக்காகவும் தொழில் சிறக்கவும் எல்லோரும் வாழ்வில் எல்லா ஏற்றமும் பெறவும் எல்லா தீமைகளும் நம்மை விட்டு விலகவுமே இந்த பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த தொடர் பாராயணம் வரும் காலங்களிலும் மேலும் நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம்.